அவங்க சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி இந்த கேஸ் வந்து விசாரணையில இருக்கு, அதனால அந்த நடந்த சம்பவத்தோடைய ஃபேக்ட்ஸ்குள்ள போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க தரப்புல நாங்க எதிர்த்து வச்ச வாதம் என்னன்னா, இது போன்ற எஸ்ஓபிஸ் கைட்லைன்ஸ் உரிய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் இல்லாம இந்த மாதிரியான அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி வழங்குறனால தான் இது மாதிரியான துர்ச்சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்ம வச்ச முக்கியமான பிரேயர் என்னன்னா, இது மாதிரியான ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி உரிய எஸ்ஓபிஸ் வழங்கும் வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இந்த மாதிரி பொதுமக்கள் முக்கியமாக புழங்கக்கூடிய ரோடுகளில் சாலைகளில் எந்த கட்சிக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்பது எங்களுடைய இன்ட்ரிம் பிரேயர். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த பிரேயருக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க, இன்ஜெக்ஷன் வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கொடுத்த இன்ஜெக்ஷன் பிரகாரம் இனிமேல் அந்த எஸ்ஓபிஸ் கைட்லைன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணி இஷ்யூ பண்ணுற வரைக்கும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே இந்த மாதிரியான ரேலிஸ் வந்து ரோட் ஷோஸ் கண்டக்ட் பண்ணக்கூடாது என்பது தான் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழங்கின ஆர்டர். அதுபோக மெயின் பிரேயரில் கூடிய சீக்கிரம் அரசாங்கம் வந்து ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி நம்ம தரப்பில் வச்ச வாதம் என்னன்னா, ஏற்கனவே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, தேசிய பேரிடர் மேலாண்மை இயக்கம், அதுபோக பியூரோ ஃபார் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இவங்க எல்லாருமே ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி சயின்டிஃபிக்காக விஞ்ஞான ரீதியாக இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்களில் என்னென்ன விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எஸ்ஓபி கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இது மாதிரியான துர்ச்சம்பவங்கள் மேற்கொண்டு ஏற்படாமல் இருக்கும். இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் மாதம் வந்து ஆர்சிபியோடைய விக்டரி பரேடில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் இதே மாதிரி ஒரு ஸ்டாம்பிட் ஆச்சு. அதில் 11 பேர் இறந்தாங்க. உடனடியாக 2 மாதங்களில் அந்த கர்நாடகா அரசு வந்து அவங்களுடைய அசம்பிளியில் ஒரு கிரவுட் கண்ட்ரோல் பில், இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு கிரவுட் கண்ட்ரோல் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது ஆகஸ்ட் 21ஆம் தேதி சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. அது மாதிரியே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை அடாப்ட் பண்ணி நம்மளும் அது மாதிரியான ஒரு வளர்ந்த மாநிலம் தான். மேற்கொண்டு இது மாதிரியான துர்ச்சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்காக அது போன்ற ஒரு கிரவுட் மேனேஜ்மெண்ட் பில் நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கும் பட்சத்தில் இது மாதிரியான அரசியல் நிகழ்வுகளில் முக்கியமாக ஏற்படக்கூடிய மரணங்களை இதுக்கு மேலே இருக்காமல் தவிர்க்க முடியும். அது எங்களுடைய மெயின் பிரேயராக இருந்துச்சு. மாண்புமிகு நீதியரசர் முன்பாக நாங்கள் நிறுத்தி வைத்த வாதம் என்னவென்றால், கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடியே விழாவை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுத்துட்டு தான் பர்மிஷன் வாங்க முடியும். அது இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு பர்மிஷன் வழங்கப்படும். ஸோ அது மாதிரியான ஆர்கனைசர்ஸ் மேலே லயபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுற குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இண்டெம்னிட்டி பாண்டோ, செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கும் பட்சத்தில் அவங்களும் அரசாங்கம் விதிக்கிற உரிய விதிமுறைகளை பின்பற்றி இது மாதிரியான துர்ச்சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பாங்கன்றது நம்மளுடைய வாதம். வாதத்தை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு நீதி அரசர்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசாங்கத்துக்கு கூடிய விரைவில் ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றத அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கிடையே தமிழக வெற்றி கழகம் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இது மாதிரியான ரோட் ஷோஸ் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கான இடைக்கால உத்தரவையும் மாண்புமிகு நீதியரசர்கள் கொடுத்துருக்காங்க. இல்ல சார், இப்போ ஏற்கனவே இந்த எஸ்ஓபியோட நீங்க கேட்ட கேஸ் வந்து சென்னை ஹைகோர்ட்ல இருக்கு சார், இருக்கு. நீங்க இடையீட்டு மனுவா சேர்த்துக்கலாம்னு சொல்லி தானே? ஆமா சார், ஆமா. இதுவும் சொன்னாங்களா? ஆமா. இந்த கேஸை இங்க டிஸ்போஸ் பண்ணிடுறோம். ஆனா ஆல்ரெடி வந்து சிங்கிள் பெஞ்ச்ல இந்த கேஸ் வந்து பெண்டிங் இருக்கிறனால அதுல ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ், ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், ரூல்ஸ், கைட்லைன்ஸ்லாம் கொடுக்கணுன்றதுக்காக சிங்கிள் ஜட்ஜ் வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காரு. அந்த அப்சர்வேஷனை ஏற்றுக்கிட்டு சீஃப் செக்ரட்டரியும் ஹோம் செக்ரட்டரியும் சூமோட்டோ அதில் பார்ட்டியா இம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி அதோட விசாரணை வந்து வருகிற 16ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளதால் அதில் வந்து அரசாங்கம் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க, எஸ்ஓபிஸ் பற்றி என்ன ஸ்டெப்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத அங்கே இது பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. இருக்கு சார், இருக்கு. அது என்னன்னா, அந்தந்த அரசியல் கட்சிகள் அந்தந்த பர்டிகுலர் ஊரில் அந்தந்த பெர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுக்குறப்ப அந்த லோக்கல் கவர்மெண்ட், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன கண்டிஷன்ஸ் போடுறாங்களோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கும் பட்சத்தில் இது மாதிரியான அரசியல் துர்ச்சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும். அங்கே அரசியல் மாநாட்டில் போய் ஒருத்தவங்க வந்து இறந்து போகிறதுன்றது உண்மையிலேயே ஒரு கவலைக்கிடமான விஷயம் தானே. இல்லை, இப்போ போலீஸ் வந்து லோக்கல் போலீஸ்னா அது அரசனுடைய பிரதிநிதி தானே, அவங்களா தனிப்பட்ட அவங்களுக்கும் ஒரு விதிமுறைகளை வச்சுக்க முடியாது இல்லையா? கிடையாது சார். அதனால தான் நம்ம டிஜிபி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுது அதானே எல்லாமே. அதனால தான் சார் நம்மளுடைய பெட்டிஷனில் பார்த்தீங்கன்னா முதல் டிஃபெண்டண்ட்டாக நம்ம ஹோம் செக்ரட்டரி பார்ட்டியாக சேர்த்துருக்கிறோம். 4வது டிஃபெண்டண்ட்டாக வந்து நம்ம டிஜிபி சேர்த்துருக்கிறோம். இவங்க தான் அதுக்கான கன்சர்ன் அத்தாரிட்டி. ஹோம் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் இஷ்யூ பண்ணும் பட்சத்தில் அந்தந்த மாவட்டங்கள், மாவட்ட ஆட்சியர்கள் இந்த மாதிரியான அனுமதி வழங்குறப்போ
டிஜிபிக்கு வந்து எஸ்ஓபிஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குது. இப்போ இவங்க வந்து மாநில நெடுஞ்சாலைத்துறை அல்லது தேசிய NHR ஸ்டேட் ஹைவேல நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம் சார். அப்போ அப்படி சொன்னாங்க அப்படின்னா இப்போ நடந்த இடம் வந்து ஸ்டேட் ஹைவே இல்லையா? இல்லை, அதை பற்றின கிளாரிஃபிகேஷன் வேணும்னு கவர்மெண்ட் சைடு கேட்டிருக்காங்க. அவங்க தரப்பு வாதம் என்னன்னா அது ஸ்டேட் ஹைவே கிடையாது. நீதியரசர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா அது வந்து ஸ்டேட் ஹைவேஸாக இருக்கும் பட்சத்தில் எந்த அதிகார வரம்புக்கு உட்பட்டு நீங்கள் இந்த மாதிரியான அனுமதி கொடுத்தீங்க, நீங்கள் எதுவும் ரெண்ட் ஏதோ கலெக்ட் பண்ணீங்களா, அதுக்கு அது தவிர்த்து எப்படி நீங்கள் ஸ்டேட் ஹைவேஸ்லையோ நேஷனல் ஹைவேஸ்லையோ நீங்கள் அலோவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் அவங்களுடைய அப்சர்வேஷனாக இருந்தது. பட் ஆல்ரெடி வந்து ஹைவேஸ்ல நடத்தக்கூடாதுன்னு இருக்கு ஆர்டர் இருக்கு. இந்த மாதிரி பேனர்லாம் வைக்கக்கூடாது, ஃப்ளெக்ஸ்லாம் வைக்கக்கூடாதுன்றது ஆல்ரெடி ஒரு ஆர்டராகவே இருக்கு. இல்லை, அதுக்காக தான் இடைக்கால உத்தரவு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அந்த எஸ்ஓபிஸ் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குற வரைக்கும் இஷ்யூ பண்ணி அதை கெசெட்ல நோட்டிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ற வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்பதற்கு தான் நம்மளுடைய இன்ஜெக்ஷன் ஆர்டர். எதா சார்? இல்ல, நம்மளோட இன்ஜெக்ஷன் பிரேயரை நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் அரசு தரப்பட்ட அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்கறாங்க. இல்ல, இது மாதிரியான துர்ச்சம்பவங்களை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா எஸ்ஓபிஸ் வேணும்ன்றதை ரெக்கார்ட் பண்ணாங்க. மாண்புமிகு நீதியரசர்கள் வந்து அப்சர்வேஷன் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா ஒட்டுமொத்தமா எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு மீட்டிங்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது வந்து அடிப்படை உரிமையை வந்து ரத்து செய்யற மாதிரி இருக்கும். டெமோக்ரஸில எல்லாருக்கும் மீட்டிங் நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்கு. அவங்க சொல்றது என்னன்னா இயர் மார்க்டு பிளேசஸ், இதுக்குன்னு தனித்துவமா அந்தந்த மாவட்டங்கள்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சில பிளேஸ் வந்து வச்சிருப்பாங்க ஐடென்டிஃபை பண்ணி. உதாரணத்துக்கு வள்ளுவர் கோட்டம் இருக்கு, அது மாதிரியான இடங்கள்ல மட்டுமே நடத்தணும். அதுவுமே உரிய ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணி பப்ளிக் சேஃப்டி உட்பட எக்ஸிட் பாயிண்ட்ஸ், எமர்ஜென்சி ஆம்புலன்சஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ஷூர் பண்ணி கொடுக்கணுன்றது நீதிபதிகளுடைய ஆர்டர். இல்லை, தாவேக்கா தரப்பில் அவங்க சைடு யாரும் ஆஜராகல, அப்பியரன்ஸ் போடலை. அது அவங்க பிரைவேட் பார்ட்டி இருக்கிறனால பொதுநல வழக்காக போட்டிருக்கிறோம். இல்ல சார், இங்க ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. பிரின்சிபல் பெஞ்ச்ல ஆல்ரெடி கேஸ் வந்து பெண்டிங் இருக்கு. அந்த கேஸ்ல ஆல்ரெடி மாண்புமிகு சிங்கிள் பெஞ்ச் ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 16ஆம் தேதி வழக்கு போட்டிருக்காங்க. எஸ்ஓபிஸ் உடைய வயபிலிட்டி பத்தி, இது எஸ்ஓபிஸ் கொண்டு வர முடியுமா, கொண்டு வரும் பட்சத்தில் செக்யூரிட்டி டெபாசிட், காஸ்டனரி டெபாசிட் உடைய வயபிலிட்டி என்ன அப்படின்னு செக் பண்றதுக்காண்டி அரசாங்க தரப்புல வாதங்கள் கேட்டிருக்காங்க. சூமோட்டோவா சீஃப் செக்ரட்டரியும் ஹோம் செக்ரட்டரியும் இம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இல்ல, அது ரெண்டே வழக்கு தான். அவங்க டிஜிபியை பார்ட்டியா சேர்த்து அனுமதி கேட்டு வழக்கு போட்டிருந்தாங்க. WP கிரிமினல் 884 of 2025 நினைக்கிறேன். அதுல 18/9 ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான பப்ளிக் கேதரிங்ஸ்ல ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது போக திரும்ப 24ஆம் தேதி அந்த வழக்கு திரும்ப விசாரணைக்கு வரும்போது ஸ்டேட் தரப்புல அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்கள் கைட்லைன்ஸ் ஆல்ரெடி நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம், ஹை லெவல் கமிட்டி போட்டிருக்கிறோம், அதை நாங்கள் இஷ்யூவன்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் சொன்னாங்க. ஜட்ஜ் என்ன அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா, ரெஸ்பெக்ட் ஜட்ஜ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான காஸ்டனரி டெபாசிட், செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாம் வாங்குறதுக்கான வயபிலிட்டி என்ன அப்படின்றத அவர் ஆர்டர் ரெக்கார்ட் பண்ணி பதில் கேட்டிருக்கிறாரு. வருகிற 16ஆம் தேதி அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருகிறது. இல்ல, மேட்டர் வந்து ரொம்ப இன்வெஸ்டிகேஷன்ல பெண்டிங்ல இருக்கு. அது சம்பந்தமா நம்ம கருத்து சொல்ல முடியாது, இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு. இல்ல நீதியரசர்களும் சொல்லல. சிபிஐ என்கொயரி கேட்டு தொடரப்பட்ட வழக்குல பேசிக் கம்யூனிட்டிஸ் வந்து நீங்க உறுதி பண்ணீங்களா, ஸ்டேட் எல்லண்டோ உறுதி பண்ணச்சான்னு கேட்டாங்க இல்லையா, குடி தண்ணீரோ மற்ற விஷயங்கள்லாம். அதான் சார், ஆல்ரெடி 1% கமிஷன் இருக்கு. அது தவிர லோக்கல் போலீஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டர் இன்வெஸ்டிகேஷன்ல கோர்ட்டோ எந்த ஒரு தனிநபரோ எந்த ஒரு கருத்து சொல்ல முடியாது. இட் இஸ் a very nascent ஸ்டேஜ்ன்றது தான் அவங்களோட அப்சர்வேஷன். அட்வொகேட் அமரவேல் பாண்டியன், சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. கதிரேசன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் நான் வந்து அவருக்காக ஆஜராகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.